நசுக்காதே நசுக்காதே ஜனநாயகத்தை நசுக்காதே 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 பாருங்களா நீங்கள் வராரா வராரா வரமாட்டாங்க சாப்பாடு அங்கே நிற்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் போர்டில் சங்கரி அண்ணி அனுப்புகிறேன் தான் யார் ஈசான் சங்கரி கிடைக்கும் சங்கரி ஒரு ஆன்சர் நசுக்காதே 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை 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 டெமோக்ரஸி 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 நாட்டிலே வாழுகின்ற இலங்கை நாட்டிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் உலகத்திலே பரவி இருக்கின்ற இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய மத மார்க்கங்களை புறந்தள்ளி அவர்கள் இறை நம்பிக்கையோடு செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஜனநாயக விழுமியங்களுக்கு அப்பாற்பட்டு இலங்கை அரசாங்கம் அவருடைய உடல்களை எரிப்பது என்பது உலகம் பூராக இன்று எதிர்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது, அந்த ஜனாசாக்களை அந்தந்த நாடுகளிலே அடக்கம் செய்யலாமல் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கின்ற பொழுது இலங்கையில் மட்டும் அதனை எரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது ஒரு இன ரீதியான வேற்றுமையை, இன ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சியை, இந்த நாட்டிலே இனத்துக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கம் கொண்ட அரசு எண்ணுகின்ற எண்ணத்தை இது பிரதிபலிக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும் வகையில் தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம் சகோதரோடு இணைந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசார்பற்ற இணையங்களின் செயல்பாட்டிலே இன்று இந்த போராட்டத்தை இந்த மக்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இதனூடாக நாங்கள் ஒரு செய்தியை இலங்கை அரசுக்கும்
இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் குறிப்பிட விரும்புகிறோம். ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அவருடைய மத சிந்தனைகள், மத மார்க்கங்கள் நிராகரிக்கப்பட்டால் அந்த நாடு சட்டங்களை சொல்லிக்கொண்டு மனித உரிமைகளை மதிப்பதாக கூறிக்கொண்டு தவறான வழியிலே செல்கிறது என்பதுதான் உண்மையானது. அதிலும் குறிப்பாக இன்று இருக்கின்ற இந்த நாட்டின் ஜனாதிபதி, அவருடைய அண்ணன் பிரதமர் உட்பட அவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வகையிலே மிக ஒரு விவேகமற்ற முறையிலே இந்த மக்களை ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட சூழலிலே அளவிலே சிறிய தேசிய இனங்கள் தாங்கள் வாழுகின்ற நம்பிக்கைகளற்று இந்த மண்ணில் வாழுகின்ற உரிமைகளற்று இருக்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாகவே அரசாங்கம் இதிலிருந்து விலகி இந்த மக்கள் குறிப்பாக முஸ்லீம்ஸ் அவருடைய ஜனாசாக்களை அவர்களுடைய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில், மார்க்கங்களின் அடிப்படையில் அவர்கள் விரும்புகின்ற இடங்களிலே அவற்றை புதைப்பதற்குரிய நடவடிக்கையை உடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த போராட்டத்தினூடாக வலியுறுத்துகின்றோம்.